அமெரிக்கா டெட்டார்ஜிகா, அதாவது வியூக வகுப்பு உகரத்தில் ஃபெயில், ஈரான் உச்சபட்ச வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிப்பு செய்தது. எனக்கு கிடைத்த சர்வதேச செய்திகள் அதில் கோட் பண்ணும்போது சுங்கம் கட்டணம் கிடையாது, இஸ்ரேல் தொடர் போரை நிறுத்த வேண்டும் லெபனானின் மூலம். இப்படித்தான் 14 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஒரு நாள் ஒன்றுக்கு இனி அவர்கள் ஈட்ட போகிற பணம் எவ்வளவு தெரியுமா? 500 மில்லியன் தான். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு பேரிகார்டு இல்லாத, ஒரு ஆப்ஸ்டக்கல் இல்லாத நீண்ட தூர பிசினஸ் நடக்க போகுது. இனி ராணுவத்திற்கான கட்டமைப்புகளை அவர்கள் அதிகரிப்பார்கள். மத்திய கிழக்குல கத்தர் அவர்களுக்கு $12 பில்லியன் கொடுத்துட்டாங்க. இஸ்ரேல் கூட சேர்ந்து நின்று UAE 10 பில்லியன் கொடுத்துட்டாங்க. கத்தர் 6 பில்லியன் கொடுத்துட்டாங்க. வியட்நாமில் தோற்ற வரலாறு கடந்த கால வரலாறு. தற்போது ஈராக்கில் அவர்கள் தோற்றது அவர்களுடைய வரலாறு. சிரியாவில் தோற்றது அவர்களுடைய வரலாறு. ஆப்கானில் 18 வருஷமாக போரிட்டு தோற்றது அவர்களுடைய வரலாறு. ஈரானில் இப்பொழுது அவர்களுடைய வரலாறு. அமெரிக்காவை இனி யார் மதிக்க போகிறா? அமெரிக்காவில் என்ன இருக்கிறது? ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்களை வரவேற்று நினைச்சுக்கொள்கிறேன். சார் வணக்கம். வாங்க சார். சார், ஈரானுடைய போர் அதோடைய முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நம்ம செய்திகளை பார்க்க முடியுது. ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போரினுடைய முடிவை நோக்கி போகுதா? இப்போ நடக்கிறது என்ன சார்? இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது ஈரானுடைய அமெரிக்காவுடைய போர். நேற்று முன்தினம் உலக நாளேடுகள் எல்லாவற்றிலும், குறிப்பாக அமெரிக்காவில் உள்ள நாளேடுகளும் யூகேவுடைய நாளேடுகளும், எல்லா நாளேடுகளும் அமெரிக்கா டெட்டார்ஜிகா, அதாவது வியூக வகுப்பு உகரத்தில் ஃபெயில், ஈரான் உச்சபட்ச வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிப்பு செய்தது. அதற்கு மிக முக்கிய காரணமாக 19ஆம் தேதி நாளை இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் டிராப்ட் முழுமை பெறப்போகிறது. அதில் என்ன கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவது? அதை விட CIA நேற்று இரவு திடீரென உருமாற்றம் அடைந்து ஒரு பெரும் குற்றச்சாட்டை ஈரானின் மீது வைத்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் 300 லட்சம் கோடி, அதாவது 300 பில்லியன், 28 லட்சம் கோடி ரூபாய்களை ஈரானுக்கு கொடுப்ப ஒப்புக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. அணு ஆயுத ஸ்டாக் பைல்ஸ், அதை பயன்பாடு, என்ரிச் செய்யப்பட்ட சென்ட்ரிஃபியூஜ், அந்த ஸ்டாக் பைல், யுரேனியம், புளுட்டோனியம் 10,000 கிலோவுக்கு மேலே, இவைகளை என்ன செய்வது? உள்நாட்டில் அழிப்பதா அல்லது கைமாற்றுவதா? இது போன்ற விவகாரங்களை நாம் 60 நாட்கள் சீஸ்ஃபயருக்கு பின்பு பேசிக்கொள்ளலாம். ஒன்று. இப்போ ஒரு MOU மட்டும்தான் சைன் பண்ணியிருக்காங்க, ஒரு புரிந்துணர்வு. அதற்கப்புறம் தான் ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக போடுவாங்கன்னு அமெரிக்காவுடைய JD Vance நேற்று CIA குற்றச்சாட்டுக்கு பதிலளிச்சிட்டார். முதலாவது, அணு ஆயுதங்களை என்ன செய்து கொள்வது? அது 60 நாட்களுக்கு பின்பு பேசலாம். பாயிண்ட் நம்பர் 1, நம்ம கையில் இருக்கிறத கொடுப்பதா, உள்ளே அழிப்பதா, என்ன செய்வது? இரண்டாவது, ஹெர்மூஸ் வளைகுடா. ஹெர்மூஸ் வளைகுடாவுடைய பிரச்சனை போர் ஆரம்பிக்கும் போது கிடையாது, இப்போ தான் உருவாயிருக்கு. ஈரான் என்ன சொல்லியிருக்குன்னா, ஹெர்மூஸ் எங்களுடைய இன்டெகிரல் சாவரின் பார்ட், இறையாண்மை கொண்ட எங்களுடைய தேசம். அதில் போகிற கப்பல்கள் எல்லோருமே நாங்கள் தான் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. வி ஷுட் ஹாவ் அ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்கள் ஒட்டுமொத்தமாக கூட்டு கடப்பாடு பொறுப்பு இருப்பதால் அங்கே போகக்கூடிய எல்லா கப்பல்களும் நாங்கள் சுங்கம் வசூலிப்பது இல்லை. ஆனால் அதற்காக சர்வீஸ் ஓரியன்டாக ஏதாவது ஒன்று நாங்கள் வசூலிப்போம். கப்பலின் பாதுகாப்பு, கன்னிவெடிகள் பாதுகாப்பு, கப்பலுக்கு டெக்னிக்கல் எரர், கடல் வழியாக ஏராளமான கப்பல்கள் போவதால் அந்த விவகாரத்தில் மாசுபடுகிற கடல்களை நாங்கள் சரி செய்ய வேண்டியிருக்கிறது. இதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் எனக்கு கிடைத்த நமக்கு சர்வதேச செய்திகள் அதில் கோட் பண்ணும்போது சுங்கம் கட்டணம் கிடையாது என்பதை போட்டிருக்கிறாங்க. அணு ஆயுதங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்பதை போட்டிருக்காங்க. ஆனால் இந்த ரெண்டும் ராஜதந்திர யுக்தியாக நடந்திருக்கிறது. அணு ஆயுதங்களை அவர்கள் கொடுப்பது, கொடுக்காதது, கொடுக்க மாட்டோம். அதே சமயம் என்ரிச் செய்யப்பட்ட அந்த ஸ்டாக் பைல்ஸை, ஹெர்மூஸில் சுங்க கட்டணம் இல்லை, ஆனால் சுங்க கட்டணம் இல்லை என்ற வசனத்தை நாங்கள் போட்டுக்கொள்வோம், நீங்கள் ஏதாவது வசூல் செய்துக்கிடுங்கள். அப்படி தான் ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட் வந்திருக்கு. வார்த்தை விளையாட்டு, ராஜதந்திர வார்த்தை விளையாட்டு. இது ரெண்டாவது. மூன்றாவது, இழப்பீட்டு தொகை 300 லட்சம் கோடி. 300 பில்லியன் டாலர், 28 லட்சம் கோடி. 28 லட்சம் கோடினால் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் 28 லட்சம் கோடியை வங்கியின் மூலமாக அனுப்புவார்கள். அப்படி அல்ல. 28 லட்சம் சாக்கு பைக்குள்ளே கட்டி கொடுக்க போறது, அப்படி இல்லை. 28 லட்சம் கோடிக்கு பெருமானம் உள்ள வியாபார விவகாரங்களை அவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். உதாரணத்திற்கு, அவர்கள் மீது இருந்த தடைகள் நீக்கப்படுகிறது. அவர்கள் மீது இருந்த வணிகத் துறைகள் எல்லாமே நீக்கப்படுகிறது. அப்படி இருக்கின்ற போது அவர்களுக்கு அயலகத்திலிருந்து அந்நிய முதலீடுகள் வரலாம், இவர்கள் அயலகத்திற்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இதன் மூலமாக 28 லட்சம் கோடி அப்படித்தான் வருமே தவிர
28 லட்சம் கோடியாக சாக்கு பையிலே திணித்து கொடுப்பதும் இல்லை, வங்கியின் மூலமாக டிரான்சாக்ஷன் இல்லை. இது புரிதலில் ஏற்பட்டு வருவதற்கு ஒரு தவறு. அடுத்து 4வது, அவர்கள் முடக்கப்பட்ட பணம் லிஃப்ட், அதாவது அதை விடுவிக்கணும். கத்தர் வங்கியில் 24 பில்லியன் இருக்கு. 24 பில்லியன் என்று சொன்னால் ஒரு 2 லட்சம் 2.25 லட்சம் கோடி, அதை உடனடியாக விடுவிக்க வேண்டும். அடுத்து இதில் ஒரு சிக்கலான பாயிண்ட் தான், இஸ்ரேல் தொடர் போரை நிறுத்த வேண்டும் லெபனானின் மூலமாக. இப்படித்தான் 14 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று அது MOUவில் முதற்கட்டமாக இந்த நடவடிக்கை எடுத்ததில் கத்தர் பெரும்பங்கு வகித்தார்கள், பாகிஸ்தான் பெரும்பங்கு வகித்தது, சவுதி அரேபியாவும் பெரும்பங்கு வகித்தது. நாளை 19ஆம் தேதி ஜெனீவாவில் வைத்து கையெழுத்தாக போகிறது. இந்த கையெழுத்தில் அமெரிக்க அதிபர் போய் கலந்து கொள்ள மாட்டார். அவருடைய மருமகன் ஜெரி குஷ்னர், அவருடைய ஃப்ரெண்ட் ஸ்டீவ் விட்காப், துணை பிரசிடென்ட்ஸ் ஜெடி வான்ஸ் போன்றவர்கள் கலந்து கொள்ள போகிறார்கள் என்று முதற்கட்ட செய்திகள் வந்திருக்கிறது. சரி, இப்போ இதில் யாருடைய கை ஓங்கியிருக்கதா புரிஞ்சுக்கலாம் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக? எல்லா பத்திரிகைகளும் ஈரானுடைய கைகள் தான் ஓய்ந்திருக்கிறது. நினைத்தே சாய்தா. ஏனென்றால் அமெரிக்கா போர் செய்யும் போது நாங்கள் ஈரானை அழிப்போம், பிப்ரவரி 28 ஈரானில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம், கொலையே அரங்கேற்றம் பண்ணினார்கள். ஈரானுக்கு 100க்கும் மேற்பட்ட தலைவர்களை கொலை செய்தார்கள். ஆயத்துல்லா கமெனி படுகொலை செய்யப்பட்டார், சலாமி கொலை செய்யப்பட்டார், கசீம் சுலைமானி கொலை செய்யப்பட்டார். இப்படி சொல்லிக்கொண்டே போறார். மொசாவி, இப்படி ஏராளமான மாபெரும் தலைவர்கள், லாரிஜானி உள்ளிட்ட அலி லாரிஜானி கொலை செய்யப்பட்டார். ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல், ஒரு இன்டெலிஜென்ஸ், அந்த மாதிரி ஆட்களெல்லாம் கொலை செஞ்சாங்க. ஆகவே தான் ஈரான் சொல்கின்றது, ஒரு தியாகிகளுக்கு வணக்கம், அவர்களுடைய தியாகத்தை நாங்கள் மதிக்கிறோம். எங்கள் நாட்டில் இவ்வளவு காலம் போரிட்ட எங்களோடு பணியில் இருந்த ஹிஸ்புல்லாக்கள், ஹவுதிகள், ஹமாஸ், அப்புறம் ஷியாட்டி ஹிஸ்புல்லாக்கள், ஹத்தாபி ஹிஸ்புல்லாக்கள் எல்லோருக்கும் நாங்கள் தலை வணங்குகிறோம். காரணம், எங்களோடு அவர்கள் தோளோடு தோள் நின்றார்கள். 3வதாக எங்களுடைய இராணுவ வீரர்கள், IRGC கமாண்டாக்கள் எல்லோருக்கும் யாரெல்லாம் உழைத்தார்களோ அப்படித்தான் நாங்கள் எங்கள் நாட்டை கொண்டு போவோம். வெற்றி தோல்வியை பற்றி நீங்கள் முதலிலே அவர்கள் கொலை செய்தாலும் அந்த நாட்டை அவர்கள் அழிக்க முடியவில்லை. நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தினார்கள். கலவரக்காரர்களையும் முசாத் உளவாளிகளையும் அவர்கள் காலி செய்து விட்டார்கள். அமெரிக்கா 42 விமானங்களை இழந்தது, வரலாற்றில் பெரும் தடை. அந்த விமானங்கள் சொல்லி மாளாத அளவிற்கு 42 விமானங்கள், 42 ஆயில் டேங்கர்கள், ஹாக்ஸ் போன்ற விமானங்கள், சாப்பர்கள் எல்லாமே. அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முழுமையாக தொலைந்தது. அமெரிக்காவுடைய 228 தளங்கள் கொண்டிருக்கக்கூடிய 13 நிலைகளையும் தாக்கி அளித்தார்கள். கத்தரில் அளித்தார்கள், UAEயில் அளித்தார்கள், சவுதி அரேபியாவில் இருந்தது, பஹ்ரைனில் பண்ணது, குவைத்தில் இருந்தது, ஜோர்டானில், எல்லாவற்றையும் அழித்து போய்விட்டார்கள். அமெரிக்க கப்பல்களுக்கு எதிராக கொசுப்படை கப்பல்களை கொண்டு வந்து அமெரிக்க கப்பல்களை ஓட விரட்டினார்கள். USS ஆப்ரஹாம் லிங்கன், ஜெரால்டு, ட்ரிப்போலி எல்லாம் திரும்பி போனது. திருப்பி அவர்கள் முதலிலே ஒரு போரை ஆரம்பித்தார்கள். 2வது அதற்கு ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற போர் ஆரம்பித்தார்கள். எபிக் ஃபியூரி என்று ஆரம்பித்தார்கள். 3வது எபிக் ஃபியூரி 2.0 என்று ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு கடைசியாக அவர்கள் போரை நடத்தினார்கள். என்ன போர்? சாப்பரை அடித்தார்கள். அப்பாச்சி சாப்பரை 2ஆக பிளந்தது. அதற்கு பழிவாங்குவதற்கு ஈரானில் இருக்கக்கூடிய இராணுவ தளவாடங்கள், ஈரானில் இருக்கக்கூடிய எரிபொருள் நிலையங்கள், ஈரானில் இருக்கக்கூடிய 20,000 பேர் குடிக்கக்கூடிய தண்ணீர் நிலைகள் அளித்தார்கள். இது கடைசியாக நடந்தது போன வாரம். உடனடியாக அவர்கள் பதிலளித்தார்கள். குவைத்தை அடித்தார்கள், பஹ்ரைன் அடித்தார்கள், எல்லாவற்றையும் அடித்து விட்டார்கள். இனி அமெரிக்கா என்ன முடிவுக்கு வந்ததனால் இனி இவனோடு போரிடுவதற்கு நமக்கு எதுவும் இல்லை. ஒரு பிராந்திய வல்லரசாக ஈரான் மாறிடுச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா? பிராந்திய வல்லரசு மட்டும் இல்லை, சர்வதேச வல்லரசாகவும் மாறி இருக்கிறது. ரஷ்யா, அமெரிக்கா அந்த வரிசையில் வந்துடும். ஏனென்று கேட்டால் இப்பொழுது அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது? இப்போ நாளைக்கு 19ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அது மாறும். ஒரு நாள் ஒன்றுக்கு இனி அவர்கள் ஈட்ட போகிற பணம் எவ்வளவு தெரியுமா? $500 மில்லியன். 500 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு பேரிகார்டு இல்லாத, ஒரு ஆப்ஸ்டக்கல் இல்லாத நீண்ட தூர பிஸ்னஸ் நடக்க போகுது. ஐரோப்பாவுக்கு அவர்கள் ஏற்றுமதி செய்ய போகிறார்கள். ஆசியாவுக்கு இன்க்ளூடிங் இந்தியா வரைக்கும் ஏற்றுமதி செய்ய போகிறார்கள். மத்திய கிழக்கில் தொழில் தொடர்புகள் வரப்போகிறது. அது போன்ற ஆப்பிரிக்க நாடுகளோடு தொழில் தொடர்பு வரப்போகிறது. டிரான்சாக்ஷன் உலக அளவில் அவர்கள் நடத்த போகிறார்கள். அவர்கள் நாடு பிரபலமான ஸ்பைசிஸ் மற்றும் சந்தைப்படுத்தப்பட்ட ஏராளமான மலர்கள் எல்லாமே இருக்கிறது. ஒரு நாட்டில் இல்லாத கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நாடு இனி வளர்கின்ற போது இனி இராணுவத்திற்கான கட்டமைப்புகளை அவர்கள் அதிகரிப்பார்கள், இராணுவ கண்டுபிடிப்புகளை அதிகரிப்பார்கள். எதுவுமே இல்லாமல் அவர்கள் இவ்வளவு செய்திருக்கிறார்கள். இனி முறைப்படியான ஒரு R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் மஸ்ட் பி, கண்டிப்பாக செய்ய வேண்டும், செய்வார்கள். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய போகிறாங்க. நியூக்ளியர் வெப்பன்ஸ் பண்ண போகிறாங்க. அப்புறமா அவர்கள் விமானங்களை ஏற்கனவே தயார் பண்ணியிருக்கிறார்கள். அடுத்து மிக முக்கியமாக வரும் நாட்களில் அவர்களுடைய மிசைல் தொழில்நுட்பத்திற்கு, அவர்களுடைய ட்ரோன் தொழில்நுட்பத்திற்கு, ஆளில்லா விமானங்களுக்கு
ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாவற்றுக்கும் பெரிய அளவில் அவருக்கு ஆர்டர் கிடைக்க போகுது. இப்பொழுதே மத்திய கிழக்கில் இவர்கள் பக்கம் சாய்ந்து விட்டார். மத்திய கிழக்கில் கத்தர் வந்து அவர்களுக்கு $12 பில்லியன் கொடுத்துட்டாங்க. அக்ரிமெண்ட் சைன் ஆகும் முன்னாடி இஸ்ரேல் கூட சேர்ந்து நின்று UAE $10 பில்லியன் கொடுத்துட்டாங்க. 10 பில்லியனில் 3 பில்லியன் கொடுத்துட்டாங்க, 27,000 கோடி. அதே மாதிரி கத்தர் 6 பில்லியன் கொடுத்துட்டாங்க. 6 பில்லியன்னா எவ்வளோ ஆச்சு பாருங்க, 54, 55,000 கோடி கொடுத்தாச்சு. மீதி 50. அப்போ இதிலே கிட்டத்தட்ட அவங்களுக்கு நிறைய வந்துடும். இதில் ஒரு 3 பில்லியன், இதில் ஒரு 6 பில்லியன், அதில் ஒரு 10 பில்லியன், 10 பில்லியன், அது ஒரு 12 பில்லியன், 22 பில்லியன், ரிலாக்ஸ் பண்ணுறதுல ஒரு 24 பில்லியன், 24, 34, 46 பில்லியன் வந்துடும். 50 பில்லியன் வந்துச்சுன்னா எவ்வளோ ஆச்சு? 5 லட்சம் கோடி ஆச்சு. 5 லட்சம் கோடி இதிலே வந்துட்டுதே. மீதி அவர்களுக்கு வியாபாரம் பக்காவாக இருக்கும், எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம். ஆனால் இந்த சரி பண்ணுவதற்கு நாளைக்கு அக்ரிமெண்ட் முழுமையாக நிறைவு பெற வேண்டும். நேற்று CIA சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் நம்பக்கூடாது, அவர்கள் ராட்சச திட்டத்தை வைத்திருக்கிறார்கள், அணு ஆயுத விவகாரங்கள் உங்களை நடிக்கிறார்கள் என்று நேற்று குழப்பி விட்டிருக்கிறது CIA. இதற்கிடையில் அதற்கு பதிலளித்த JD Vance என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இது ஒன்லி MOU தான், நாங்கள் பரஸ்பரம் தான். ஆனால் இன்னும் டீட்டெயில்டு போகும்போது we are going to ரொம்ப டீட்டெயில்டாக போகும்போது கண்டிப்பாக we should find out everything. நான் கண்டிப்பாக அதை கண்காணிப்போம், அது மாதிரி போடுவோம்னு அவர் பதில் சொல்லிட்டார். ஆனால் அவர் வந்து இந்த போரை எப்படியாவது வந்து முடிச்சிடணும்னு ஒரு நப்பாசில் இருக்கார் JD Vance. ஆனால் அந்த போரை நடத்துறதுக்கு பீட் ஹெட்ஸ் போன்றவர்கள், அவர் வந்து ஒரு யூத கிறிஸ்தவர், அவருக்கு வந்து இதில் விருப்பம் இல்லை. அவர் தான் இப்போ டிஃபென்ஸ் செக்ரட்டரி. மார்க்கோ ரூபியோ, அவருக்கும் அதில் விருப்பம் இல்லை. ஆகவே தூண்டுதல் வேட்டை இருந்தாலும் யூரோப் யூனியன் இதை பாராட்டுகிறது. ஹியாமர் பாராட்டுகிறார், இமானுவேல் மேக்ரான் பாராட்டுகிறார், எல்லோருமே பாராட்டுகிறார், மெலோனி பாராட்டுகிறார், ஜெர்மன் பாராட்டுகிறார், எல்லோரும் பாராட்டுகிறார்கள். இத்தாலி பாராட்டுகிறது, ஜெர்மன் பாராட்டுகிறது, UAE பாராட்டுகிறது, ஸ்பெயின் பாராட்டுகிறது, பிரான்ஸ் இமானுவேல் மேக்ரான் பாராட்டுகிறார். ஏனால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறோம் என்கின்றார். ஏனால் ஈரோப்பாவுடைய பார்வை இப்பொழுது மாறிவிட்டது. ஈரோப்பா அமெரிக்காவை நம்பவில்லை, நேட்டோ போயிட்டு. ஆகவே அமெரிக்கா வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அமெரிக்க வரலாற்றில் நீங்கள் ஒரு சம்பவத்தை சொன்னால் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிடம் தான். வியட்நாமில் தோற்ற வரலாறு கடந்த கால வரலாறு, அதை விட்டு விடுங்கள். ஆப்கானிஸ்தான் அதை விட்டுருங்கள். தற்போது ஈராக்கில் அவர்கள் தோற்றது அவர்களுடைய வரலாறு, சிரியாவில் தோற்றது அவர்களுடைய வரலாறு, ஆப்கானில் 18 வருஷமாக போரிட்டு தோற்றது அவர்களுடைய வரலாறு, ஈரானில் இப்பொழுது அவர்களுடைய வரலாறு, 1700 முறை தாக்குதல் நடத்தி ஏமனில் எழுதி கொடுத்துட்டு ஓடினது அவர்களுடைய வரலாறு. இப்பொழுது அமெரிக்காவை நீ யார் மதிக்க போகிறா? அமெரிக்காவுக்குள்ள என்ன இருக்கிறது? அவர்கள் எங்கும் வெற்றி பெறவில்லை. இன்னைக்கு போரிட்டார்களே, 100 நாட்களுக்கு மேலே போய் இன்னைக்கு 107வது நாள் 108வது நாள் ஆயிடுச்சு. வெனிசுலாவில் நிக்கோலஸ் மதுராவை மாதிரி ஆபரேஷன் முடித்துருவோன்னு மிரட்டினாங்க. அமெரிக்காவை கேட்பதற்கு நாதில்லை என்று ஒரே ஒரு சின்ன சக்திகள் பார்த்தேன். அங்கே இருக்கக்கூடிய IRGCயை நாங்கள் மாற்ற போகிறோம், குஸ் படைகளை மாற்ற போகிறோம், பஸ்ஸி படைகளை மாற்ற போகிறோம், ஹாத்தமுல் அன்பியாவை மாற்ற போகிறோம், ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர போகிறோம் என்றுதானே போரிட்டார்கள். இன்னைக்கு என்ன செய்கிறது? எப்படியாவது அவனை விடுவித்து விடப்பா என்று சவுதி அரேபியா அழுத்தம் கொடுக்கிறது, கத்தர் கொடுக்கிறது, UAE கொடுக்கிறது, குவைத் கொடுக்கிறது, பஹ்ரைன் கொடுக்கிறது, ஈரான் கொடுக்கிறது, எல்லா நாடுமே கொடுக்கிறார்கள். காரணம், அவர்களுடைய வாழ்வியல் இந்த பகுதியை சார்ந்து இருக்கிறது. அமெரிக்காவை மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பெட்ரோ டாலருங்கிறது வந்து பெரிய விஷயம். இப்பொழுது அவர்கள் தொழிலில் வந்து நிறைய பெரிய விருத்தி கொண்டு வர ஒரு அறிவாளிகள், ஃபிரிஷியர்கள். பெட்ரோ கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் உரம் இந்தியாவுக்கு தான் இல்லை, பெரிய லாபம் அடைய போகிறது நம்ம நாடு தான். சரிங்க சார், பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. கருத்துக்கு நடத்த நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.